என்ன மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு டூர் கூப்பிட்டு போகிறேன். சிங்கப்பெருமாள் கோயில், அதாவது செங்கல்பட்டு போகிற வழியில் இருக்குது. அங்கே தான், அங்கே சின்ன மலை இருக்கும், ஓகேங்களா? மலை ஏறி திரும்ப இறங்குறோம். அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். பட் ஆனால் உள்ள கோயில் வந்து கும்பிட்றது நான் காட்ட முடியாது. ஏன்னா வந்து உள்ள கோயிலில் கேமரா நாட் அலவுடு. அது பிரகாரம் சுற்றும்போது வீடியோவாக எடுத்திருப்பேன், அதை மட்டும் காட்டியிருக்கேன் நான். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கோயில் டூர் போகலாம். அதோட அது எந்த கோயில்ன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட அட்ரஸ் நான் போடுறேன், நீங்களும் போயிட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாம் மலையில் இருக்கிற கோயில், ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ நாங்கள் மலை ஏறிட்டுருக்கோம். பாருங்கள், இங்கே இந்த சைட்லேருந்து தான் வந்திருக்கோம் நம்ம. பார்த்தீங்களா, இது பழங்காலத்தில் எதுவுமே இதெல்லாம் கட்டவே இல்லை, வெறும் மலை மட்டும்தான் இருக்கும். இப்போல்லாம் நல்லா படிக்கட்டெல்லாம் கட்டி நல்லா பக்தர்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மலை மேலே ஏறி போகிறதுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. சின்ன மலை தாங்க, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட், ரொம்ப மன அமைதி கிடைக்குது. நீங்களும் வாங்க, இது செங்கல்பட்டில் தான் இருக்குங்க. இந்த பாருங்கள், மலை பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒலிக்குதுங்களா? பாடலாத்ரி நரசிம்மாய நமக. ஸோ பேர் வந்து பாடலாத்ரி நரசிம்மாய் நமக. ஓம் ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்மாய நமக. அவ்வளோதான், சின்னது தான். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா இருக்குங்களா? பிடிச்சிருக்கா? இந்த படி இப்போ இறங்க போகிறேன். சின்ன படி தான், நான் ஏறும்போது காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ இறங்கும் போதும் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஒவ்வொரு படி இறங்கலாங்களா? பார்த்து இறங்குங்க. சைடில் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். வியூஸ் எல்லாம் பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? ஆனால் மழையில் வந்து கால் சாருக்குங்க, அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும். இப்போ பரவாயில்ல, நல்ல கிரிப்பாக இருக்குது. அந்த பாறையில் செஞ்ச படிக்கட்டு இல்லையா, அதனால் நல்ல இதமாக இருக்குது காலில் நடக்கிறதுக்கு. சில்லுன்னு இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு இந்த கோயில் வந்து நம்ம நடக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது வீடியோஸ் எல்லாம், அதனால் நான் எடுக்கல. ஸோ உள்ளே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரும்போது நம்ம பிரகாரம் சுற்றுறதுக்கு மலையில் தான் சுற்றணும். அப்போ சுற்றும்போது இந்த கோயிலெலாம் சின்ன சின்னதாக போய் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி. ஸோ அதை விட்டு வெளியே வந்தோம்னாக்கா அவ்வளோதான், படி இறங்கியாச்சு. இதுதான் இங்கேருந்து நம்ம இறங்கியிருக்கோம், ஓகேங்களா? அப்படியே இறங்கி வந்தால் ரைட் சைடில் இந்த கடைங்கள்லாம் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சிலைகள், படங்கள்லாம் நல்லா விற்கிறாங்க. அருமையாக இருக்குல்ல? நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள், ஒரு நாள் முழுக்க இங்கே இருந்தால் கூட நல்லா அழகாக இருக்கும். பிரசாதம் வைக்கிறாங்க இங்கே. எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க பாருங்கள். கோபுரம், மெயின் கோபுரம் இதுதான், ராஜகோபுரம். ஓம் ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்மாய நமக. நரசிம்ம பெருமாள் கோயில் இதுதான், அதோட கோபுரம் இதாங்க. ஸோ வந்தவுடனே விளக்கு ஏற்றணும், நெய் தீபம் ஏற்றுறாங்க இங்கே. அப்படியே அந்த பக்கம் நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் போயிட்டு மலை மேலே ஏறி அப்படியே போயிட்டு இந்த பக்கம் வரணும். நான் காட்டினேன் இல்லையா, இந்த பக்கம் வழியாக வந்துட்டு அவ்வளோதாங்க. இது முழுசாக கோயில் அவ்வளோதான்.
இங்க வைக்கிற பிரசாதம் பாருங்க. மிளகு தோசை பாருங்க, டேஸ்டியா இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், இப்படியோ நிறைய சேல்ஸ் ஆகுது. நல்லா டேஸ்டியா இருக்கு. பொங்கல் எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. சக்கரை பொங்கல், கேசரி, முறுக்கு பாருங்க, எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் பிரசாதம் இருக்கு பாருங்க. நல்லா அழகா சேல் பண்றாங்க. அதிரசம், முறுக்கு, அப்புறம் வீட்லயே செய்யறதுக்கு புளியோதரை செய்யறதுக்கு அந்த பொடி அதெல்லாம் வைக்கிறாங்க. அந்த பாக்ஸ் வீட்டுல கொண்டு போயிட்டு ஜஸ்ட் ஒயிட் ரைஸ் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணாலே வந்து புளியோதரை ஆயிடும். கோயில் டேஸ்ட் அப்படியே வரும். ஸ்வீட்ஸ் பாத்தீங்களா, பார்க்கும் போதே கண்ணு பறிச்சது இல்ல, சாப்பிடும் போல இருக்குங்களா? வாங்க, நீங்களும் ஒரு வாட்டி வாங்க, கண்டிப்பா வாங்க, உங்களுக்கும் நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும். பிடிச்சிருக்கீங்களா? நல்லது மக்களே, நீங்களும் நரசிம்ம பெருமாளோட தரிசனம் பெறுவதற்கு வாழ்த்து. நன்றி. என்ன மக்களே, உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு அதோட அனுபவத்தை சொல்றதுக்காக வீடியோவா போட்டிருந்தேன். அது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அங்க சுற்றிலும் இருக்கிற மலை சுற்றிலும் இருக்கிற அனுபவத்தை எப்படி இருக்கிறது, உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது சொல்லுங்க கமெண்ட்ல. அங்க விற்கிற பலகாரம்லாம் வந்துட்டு அதை பார்க்கும்போது உங்க மனசு எப்படி இருந்தது, உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ.